அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் பல்கலைக்கழக வளாகத்திலேயே நடந்த பாலியல் வன்முறை அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வெற்றி செல்வன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் பல்கலைக்கழகத்தில் படித்து வரக்கூடிய மாணவி சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த நபர் இருவரையும் மிரட்டி மாணவரை அங்கிருந்து விரட்டிவிட்டு மாணவியை இந்த பாலியல் வன்புணர்வு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அடையாறு பகுதியை சார்ந்த சாலையோர உணவகம் நடத்தி வந்த கோட்டூர்புரம் பகுதியை சார்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். ஞானசேகரன் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு வழக்கானது மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வு பாலியல் பலாத்கார வழக்கை விசாரிக்க ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். சென்னையில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில் மார்ச் மாதம் முதல் விசாரணை தொடங்கியது. அப்போது ஞானசேகரன் வழக்கில் யாரும் ஆஜராகவில்லை. இதையடுத்து ஞானசேகரன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோதண்டராமன், ஜெயபிரகாஷ் ஆகியோரை சட்டப்பணிக்குழு நியமித்தது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சாட்சி விசாரணை தினந்தோறும் என்ற அடிப்படையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட 29 பேர் சாட்சியங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். 75 சான்றாவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி ஆஜராகி வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த தீர்ப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இருதரப்பு வாதங்களை பொறுத்தவரையில் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மே 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது.